இன்னைக்கு வந்து நம்ம நெல் பாவ போகிறோம். இது வந்து 37 நெல் பேர். இதுதான் இன்னைக்கு நம்ம பாவ போகிறோம். நம்ம தஞ்சை விவசாயி தான் பாவ போகிறாரு. இந்த ஃபீல்டில் தான் பாவ போகிறோம். அது வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து நம்மளுடைய வயலில் தான் இருக்கோம், அதாவது நம்மளுடைய நிலத்தில் தான் இருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறவங்களாக தான் பார்க்க போகிறீங்க. எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம தஞ்சை விவசாயி இருக்காரு. இந்த இடத்துல தான் வந்து நம்ம நாளைக்கு நாற்று பாவ போகிறோம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். இன்னைக்கு வந்து நம்ம நெல் பாவ போகிறோம். இது வந்து 37 நெல் பேர். இதுதான் இன்னைக்கு நம்ம பாவ போகிறோம். நம்ம தஞ்சை விவசாயி தான் பாவ போகிறாரு. இந்த ஃபீல்டில் தான் பாவ போகிறோம். போதும் போதும், கொண்டு வர எப்படி பாவுறது எல்லா டெக்னிக்கையும் நம்ம தஞ்சை விவசாயி சொல்லுவார். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு தாங்க. எவ்வளோ டெக்னாலஜியாக வந்து நாங்கள் ஐடியா பண்ணிருக்கோம் பாருங்க. இதுக்குள்ள நாங்கள் வந்து நெல்லை போட்டு போட்டுக்கிட்டு இப்போ நாங்கள் விதைக்கும் போது இதை காமிக்கிறோம். எந்த அளவுக்கு டெக்னாலஜி மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐடியா இது. ஓகே, கொஞ்ச நேரத்தை பாவை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா. சாமியெல்லாம் கும்பிட்டு அவன் வந்து எஸ்டிஎஃப் ஃபைனலாக வந்து நம்ம நெல் முட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து அதை பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே இதை பிரித்து எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக இருக்குது. ஒரு வழியாக எப்படியோ நம்ம எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சுங்க. நெல்லை வந்து பாருங்கள், வாவ், முளைக்க வச்சு அப்படியே அழகாக முளைச்சிருக்கு. இதை தான் நம்ம பாவ போகிறோம். முளைச்ச நெல்லை பார்க்குற ஃபீலு தனி. ஓகேங்க, அப்படியே இதை அள்ளி தண்ணியில் வந்து விதைக்க வேண்டியதான். அதுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏடா 2 பேரும் அள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் அள்ளி விதைச்சி விடுங்கடா. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம பெரிய சாக்குலேருந்து அப்படியே நம்ம தூக்கி விதைக்க முடியாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஐடியா மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு சாக்கில் வந்து அள்ளி அப்போ தான் நம்ம வந்து விதைக்க போகிறோம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து அப்போ தான் வந்து ரொம்ப ஃபுல்லாக அள்ளினோம்னா நம்மளுக்கு வந்து தூக்கிட்டு விதைக்க முடியாது தண்ணியில் உலையில் போகையில். இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு தான் முதல்ல இந்த சாக்கு காமிச்சோம்ல, அந்த சாக்கு இந்த ட்ரிக்குக்காக தான். அதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. மறக்காமல் வந்து விவசாயத்துக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளால் கண்ணன் சாமி கும்பிட்டு விதைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுதாங்க நெல் விதைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாற்று பாவுறது அப்படிங்கிறது இதுதான். நம்ம வந்து நெல்லை வந்து தண்ணியில் ஊற வச்சு 48 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து விதைக்க போகிறோம். அதுக்கப்புறம் விதைச்சி முடித்ததுக்கப்புறம் தண்ணியை வந்து நம்ம வந்து அடுத்த நாள் வடிக்கணுங்க. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து தண்ணியெல்லாம் இது பண்ணி விட்டுறணும், வெட்டி வடிச்சிடணும். இல்லைன்னா வந்து அப்படியே நெல் வந்து தண்ணியிலே வந்து அப்படியே அழுகி போயிடும், வேஸ்ட்டாக போய்டும் எல்லாம். இப்போ வந்து இந்த வாக்கில் வந்து நம்ம விரைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு விரைக்க போகிறோம். இந்த மிஷினில் நம்ம வந்து எந்த ஒரு இயந்திரத்தையும் யூஸ் பண்ணலை. பாரம்பரியமாக நம்ம கையில் தான் அள்ளி விரைக்கிறோம். கரெக்டாக விழுகணும். ரொம்ப வந்து கிட்டே நெல் விழுந்தாலும் சரியாக வராது. ரொம்ப எட்டி விழுந்தாலும் நம்ம திருப்பி பறிக்கையில் ரொம்ப இதாக தெரியும். யாருமே விவசாயத்தை வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் கற்றுக்கணும். எங்களுக்கே தெரியாது. நாங்கள் விறக்கையில் இந்த மாதிரி பார்த்து நாங்களே கற்றுக்கிட்டோம். ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக நெல் பாவி முடிச்சாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டம்னு. விவசாயம்னா ரொம்ப 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 கஷ்டம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க விவசாயத்துக்கு. ஃபுல்லாக பாவி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 40 கிலோவுக்கு மேலே நெல் பாவிட்டோம். 40 கிலோ பாயிருக்கோம். 40 கிலோ பாவியிருக்கோம் இந்த இடத்துல. ரொம்ப இதெல்லாம் வந்து சரியான வந்து உடம்பு வலி. நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பெயின். ஏதாவது கை காலில் எதுவும் பெயின் தெரியுதா? தெரியல. இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது. இப்போதைக்கு ஜாலியாக தான் தெரியும்.
நைட்டு தூங்கையில தான் உடம்பு வலி தெரியும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிடறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு. இதுக்கப்புறம் நாளைக்கு இதோட அப்டேட் எல்லாம் பண்ணுறோம். எப்படி முளைக்கிறது எல்லாமே, உரம் போடுறது, அதுக்கப்புறம் பறித்து நடவு நட்டு கருது அறுக்கிற வரைக்கும் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் வீடியோவில். சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தஞ்சை விவசாயியோட இன்ஸ்டா ஐடி வந்து தஞ்சை விவசாயி தான். தஞ்சை விவசாயி இன்ஸ்டா ஐடி. யூடியூப் சேனலில் வந்து சிவா டிராவலர் போட்டுங்க. ரெண்டுலேயுமே நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். விவசாயத்தை பற்றி ஒன்றுமே பேசிக்காக தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்குங்க. ஓகே, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. விவசாயம்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? உங்களோட விவசாயம் பண்ணுங்க. இடம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போட்டுறாதீங்க, விவசாயம் பண்ணுங்க. விவசாயம் காப்போம். நீங்க ஒரு பழமொழி நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போங்க வந்ததுக்கு. விவசாயம் காப்போம். நல்லா இருப்படா போடா. திருப்பி நேற்று சொன்ன டைலாக் தான். உணவு ஊட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஊட்டுவோம். பை பை பை.